அபி என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இங்கே ராகவ் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு அபி வந்து அவங்க மேலே விழுந்ததும், அவர் தாங்கி பிடிச்சதும் இதே ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு. என்ன இது நம்ம இப்படி இருக்கோம், ஏன் அபியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. பார்த்தா அபி வந்து ஆஃபீஸில் வந்து வர்ற மாதிரி அவருக்கு ஃபீலிங்காக இருக்குது. உடனே வந்து அபி வர மாதிரியே இருக்குது எனக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராரு. பார்த்தா அபி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, டெரர் கிட்ட மாட்டிக்கிட்டோமா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, எப்படியாவது அவர்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சு நம்ம போயிடணும், முதல்ல நம்மளோட சாமி படத்தை எடுத்துன்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, உள்ளே வராங்க. பார்த்தா வந்து எப்படியாவது வந்து யாரும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதுங்கி பதுங்கி வராங்க. பார்த்தா வந்து ராகவ் வந்து அப்படியே பார்த்து அபியை பார்த்து நிற்கிறாரு. என்ன பேசுறதுன்னு தெரியலையே, ஒன்றும் புரியலையே, இவ என்ன நினைப்பா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஐயோ டெரர் கிட்ட மாட்டிட்டோமே, உடனே நம்ம போயிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அபி வந்து யோசிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க. உடனே வந்து என்ன இவ நம்மகிட்ட பேசாமே போகிறா, கண்டுக்காமே போகிறா அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. பார்த்தா அந்த செக்யூரிட்டி உள்ளே இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னோட வந்து முருகர்லாம் வச்சுருந்தேன் சாமியெல்லாம் எங்கே போயிடுச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவாம்மா இங்கே இருக்க எல்லா பொருளும் எடுத்து ஸ்டோர் ரூமில் போட சொல்லிட்டார் சார் அப்படின்னோடனே, அந்த டெரர் இதை வேலையெல்லாம் பண்ணியிருக்காரா, சரிங்க எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, நீங்கள் ஸ்டோர் ரூமை காட்டுங்க நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது, சரிம்மா வந்து காட்டுறம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அங்கே தான் இருக்குமா அப்போ எடுத்துக்கொண்டாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ராகவ் வந்து அப்படியே பேச வராரு. அவாய்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாங்க ரூமில். என்ன இவ இப்படி பண்ணுறாளே, உடனே வந்து இங்கே பாரு அபி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் ஒன்றும் பேச தயாராக இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து பின்னாடியே போகிறாரு, என்ன இவ பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேலே இருக்க அந்த சாமி படத்தை எடுக்கலான்னு போகிறாங்க. பார்த்தா அது ரொம்ப மேலே இருக்குது, அதனால் அவங்களால எடுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் போட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அப்பா நிம்மதிப்பா, என்னோடய சாமி எனக்கு கிடச்சிச்சு சாமி, உன்னை தேடி தான் நான் வந்தேன், இதுக்கப்புறம் இந்த டெரர் பாட்டுக்கிட்ட நீ மாட்டிக்கிட்டு முடிக்க வேணாம், நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே ராகவ் வர, அபி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன்ல அப்படின்னோடனே உடனே திரும்பி பார்க்குறான். பார்த்தா விழ போயிடுறாங்க. உடனே தாங்கி பிடிக்கிறார் நம்ம ராகவ். அப்போ அபி கீழே விழுந்துடுறாங்க. ராகவ் வந்து அவங்க மேலே அப்படியே வந்து விழுந்துடுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் தன்னை அப்படியே வந்து அவங்களோட ரெண்டு பேரோட கண்ணையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து அபிக்கு கால் வருது. உடனே வந்து ராகவ் எழுந்துக்கிறாரு. அப்போ அபி போயிட்டு வந்து பார்க்குறாங்க காலையே. அப்போ ராகவ் கை கொடுக்குறாரு, வேணாம் எனக்கு ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எழுந்துக்கிறாங்க. அடுத்து போய் அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தா முரளி கால் பண்ணி வந்து, என்னாச்சுங்க, ஏன் இப்படி நேரம் ஃபோனை எடுக்கல, நீங்கள் எதுக்கு அங்கெல்லாம் போகிறீங்க அப்படி நம்ம பேசிகிட்டு இருக்காரு. நான் ஒன்றும் தேவையில்லாமல் நான் ஒன்றும் வரல, இவங்ககிட்டலாம் நான் பேசணுன்ட்டு அவசியம் எனக்கு கிடையாது, நான் வந்து சாமிக்காக தான் நான் வந்தேன், எடுத்துகிட்டு நான் இப்போ போகிறேன் அப்படின்றாங்க. உடனே ஃபோனை வச்சுறாங்க. அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ராகவ் வந்து, நான் சொல்கிறேன்ல உங்ககிட்ட பேசணும், நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க, உங்ககிட்ட பேசணும் அபி அப்படின்றாங்க. நான் ஒன்றும் பேச தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு அபி வந்து வெளியே போக பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து ராகவ் என்ன பண்ண செமையாக டென்ஷன் ஆகி அந்த கதவை அப்படியே போட்டு சாத்தி அதோட வந்து தாப்பால் தூக்கி அப்படியே விசிறு அடிக்கிறாரு. அப்படியே ரொம்ப பயந்துடுறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து மறுபடியும் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது. அவங்க அக்கா ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போ ஃபோனை எடுத்து வந்து பேச போகிறாங்க. மறுபடியும் அந்த ஃபோனை பிடிங்க அப்படியே கீழே போட்டு உடைச்சிடுறாரு. அப்படியே பயந்து போகிறாங்க. நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், நான் பேசணும் வேணும் நான் பண்ணுறேன் அப்படின்றாரு. இது முடியுது.